வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் சார்பாக ஒவ்வொரு ட்ரிப்பும் முடிச்சு வந்தோடனே கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து டேரெக்டாக லைவாக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வகையில் இது எந்த டூர் பேக்கேஜ் கூடிய வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்நாடகா கோவில் சுற்றுலா பிப்ரவரி 2025. ஸோ இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா பிப்ரவரி 2025. ஸோ இந்த பேஸில் நம்ம ஒரு 52 பேர் வரைக்கும் நம்ம பேக்கேஜ் போயிருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து ஒரு லேடி யூடியூபர் புவனா ஸ்டேஷன் சொல்லி அவங்களும் புக் பண்ணி வந்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து விளாக்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க இந்த 4 நாள் பேக்கேஜ் எப்படி இருந்துச்சுங்க. ஸோ அவங்க சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் எங்கே தரோம், எப்படி தரோம், நம்ம அக்காமடேஷனில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிப்ரவரி மாதம் பேஸில் வந்தவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த கர்நாடகா கோயில் சுற்றுலா எப்போ ஓப்பன் கேட்குறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 27 சம்மர் லீவுக்கு வந்து புக்கிங் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த கர்நாடகா கோயில் சுற்றுலா என்னென்ன பிளேஸ் பார்ப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான உடுப்பி கிருஷ்ணர் கோவில் இருக்குது, முருதீஸ்வரர் சிவன் கோவில், கொல்லூர் மூகாம்பிகை கோவில், சிருங்கேரி சாரதாம்பாள் கோவில், ஹொரநகர் அன்னபூர்ணி கோவில், தர்மசாலாவில் இருக்க மஞ்சுநாதர் கோவில், பெலூரில் இருக்க சென்னை கேசவா விஷ்ணு கோவில், அப்புறம் ஹலபேரில் இருக்க கோயிலீஸ்வரர் சிவன் கோவில். ஸோ இந்த கோவில்லாம் இருக்குது. குக்கே சுப்பிரமணியா கோவில். இது போகவும் சின்ன சின்ன கோயில் நிறையாவே இந்த பேக்கேஜில் வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்த ஏப்ரல் மாதம் சம்பர்னால சீக்கிரம் புக்கிங் க்ளோஸ் ஆகிடும். ஸோ புக் பண்ணுறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஸில் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் என்னங்கிறது பார்க்கலாம். நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணதுல இருந்து ரூம்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப அரேஞ்ச் ரொம்ப அழகா இருக்கு. ஏசி ரூம் தான். சாப்பாடு காலையில மார்னிங் டிஃபன் இட்லி பூரி தோசை ஒவ்வொரு நாளும் வேற ஒவ்வொரு வெரைட்டி ஸ்வீட்டோட கொடுத்தாங்க. மத்தியானம் லஞ்சும் அதே மாதிரி நம்ம பொரியல் கூட்டு வறுவல் ரசம் மோர் வத்த குழம்புட்டு வெரைட்டியா கொடுத்தாங்க. ரூம்ஸும் நம்ம கொண்டு போன இடமும் நல்ல இடமா எடுத்துருக்காங்க. நம்ம வந்து டார்ச்சல் பண்ணலை, இங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கலாம் இல்லை, நின்று நிதானமா எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எங்கெங்க சுத்தரமோ எல்லாம் சுத்திட்டு அந்த டைமுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட வந்தவங்களும் கூட்டிட்டு போனாங்க பாருங்க. அவங்க நல்லா கைட் பண்ணாங்க. இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பாருங்கன்னு எங்களுக்கு கொண்டு போய் காட்டினாங்க. நாங்க எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரூமும் நல்ல சூப்பரான ரூமு. அங்க வந்து எல்லாம் ஹாட் வாட்டர் தான், பெட் 2 பெட்டு தான், நல்ல வசதி. அங்க வந்து ரூம்ஸுக்கு வந்து நமக்கு வந்து சீப் எல்லாமே அங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. காலையில மார்னிங் காஃபி பிஸ்கெட்டு அந்த மாதிரி நைட்டு காஃபி பிஸ்கெட் காஃபி டிஃபனு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருந்தது. பஸ்ல போகும்போதும் நமக்கு வந்து எங்கேயும் இதுவும் இல்லாத நல்ல சுகமா கொண்டு போனாங்க. கூட்டு வரும்போதும் நம்ம வந்து வெளி கூட்டெல்லாம் ஒத்துக்காதுன்றதுனால அவங்களே புக் பண்ணி எங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணாங்க. அடுத்தது என்னன்னா கோயில் நல்ல கோயில், பார்க்காத கோயில் பார்த்த கோயில் எல்லா கோயிலுமே காட்டினாங்க. அதாப்பட்டு எந்த கோயிலுமே நாங்க லைன் நிக்கல. நல்லா அழகா அவங்க கூட்டு போனாங்க. நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம். நல்லா சாமி எல்லாம் பார்த்தோம். நல்லா தரிசனம், நல்ல டூர் இது. இந்த மாதிரி எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் இந்த டூருக்கு வாங்க. நல்லா கைட் பண்றாங்க, நல்லா காட்டுறாங்க, நல்லா இது பண்றாங்க. நான் பார்த்த வரல எத்தனையோ டூர் போயிருக்கேன். ஆனா இந்த டூர் மாதிரி இல்ல. இவ்வளவு இதுவா யாரும் பண்ணது இல்ல. ரூம்ஸ் சரி இருக்காது, இல்ல எதுவும் சாப்பாடு சரி இருக்காது. ரிட்டர்ன் போயிட்டு வாங்க வாங்கன்ட்டு கூட்டு போவாங்க. அப்படின்னு கிடையாது. ரூம்ஸும் இருக்கு, சாப்பாடும் நல்லா நம்ம சாப்பாடு தான் சமைச்சு போடுறாங்க. இந்த இடம் பாக்குறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கு. கூட்டம் போடுற கூட்டம்லாம் கிடையாது. அந்த நாள் டைம் பார்த்து கூட்டம் இல்ல. நானே இதுக்கு போனேன், அந்த தர்மசாலா போனேன். நாங்களே குடும்பத்தோட போனோம். கூட்டத்தை பார்த்துட்டு பார்க்காதே திரும்பி வந்தோம். ஆனா இந்த வாட்டி நான் 1க்கு 2 வாட்டி ஒவ்வொரு சாமியும் பார்த்தோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. பார்த்து இந்த டைம் காலியா இருக்கும், இந்த டைம் இப்படி போலாம் அப்படின்னு கூட்டு போனாங்க. எல்லாம் காலையிலேயே இருந்தோம்னா தண்ணி எதையுமே நாங்க காசு கொடுத்து வாங்கல. எல்லாமே அவங்க கொடுத்ததான் சாப்பிட்டோம். அவங்க கொடுத்ததே போதும் எங்களுக்கு. எதுவும் டிஃபனோ இதோ எங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா பண்ணாங்க. நீங்க பாக்குறவங்க கண்டிப்பா இந்த டூருக்கு வந்தீங்கன்னா நாகப்பட்ட இன்பத்தை நீங்களும் பெறுவீங்க. வணக்கம், என் பேர் வெங்கட்சாமி. நாங்கள் சென்னை கோயில் போனோம் டூர் சார். நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் டூருக்கு நாங்கள் வரோம் கர்நாடகா. அவங்க டூர் மேனேஜர்ஸ் கிரிதரன், சத்குமார், அப்புறம் இன்னொரு தம்பி சீதர் எல்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டைப். எங்களை வந்து அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லலாம்.
அப்புறம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க, ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணி எல்லாரும் வெயிட் பண்ணுறவங்க வந்து நல்லா பண்ணிட்டாங்க. அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தர்மஸ்தலாவில் ஹோட்டல் ஆதித்யா அப்படின்னு நான் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்காங்க ஹோட்டல், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணி எனக்கு குட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு சொன்னால் நிறைய இடம் காத்து கிட்டத்தட்ட இதுவரையும் 12 இடம் காத்துட்டாங்க. இன்னைக்கு குக்கு நாங்கள் போக போகிறோம், இன்னைக்கு அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் சென்னைக்கு திரும்பி சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஸ்வர்ணலதா. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்று இருக்கேன். நான் நிறைய டூர்ஸ் போயிருக்கேன். ஆனால் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஜிவி டூர்ஸில் வரோம். அந்த ஜிவி டூர்ஸ் மூலயமா நாங்கள் ரிவ்யூ யூடியூப்பில் பார்த்து தான் நாங்கள் அந்த டூர்ஸை ஃபஸ்ட்டு புக் பண்ணோம். பட் வி ஆர் ஸோ 100% ஐ கேன் சே 200% இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். நிறைய டெம்பிள்ஸ் நல்லா சூப்பராக பார்த்தோம், அழகாக ரொம்ப நிம்மதியாக பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தது, ரிலாக்ஸாக இருந்தது. இந்த ஏஜுக்கு எங்களுக்கு டயர்டே தெரியல. நல்ல ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, நல்ல சாப்பாடு, வயிற்றையும் நல்லா கவனிச்சிக்கிறாங்க. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக இந்த டூர்ஸை இனிமேல் நாங்கள் விட மாட்டோம். இன் ஃப்யூச்சர் ஆல்சோ அந்த நெக்ஸ்ட் மந்த் ஆல்சோ நாங்கள் உஜ்ஜயினி டூர் 10 days போக போகிறோம். இனிமேல் இந்த டூரை நாங்கள் கண்டினியூ பண்ணிப்போம். இயர் ஆஃப்டர் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூர்ஸ் நீங்கள் வரத்துக்கு 100% இல்லை 200% நம்பி வரலாம். ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. சாப்பாடு ஏ கிளாஸ், அதை விட ரூம்ஸ் ஏ கிளாஸ். என் பேர் நாகலிங்கம். சென்னையிலேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து வந்துருக்குது. இந்த டூரை பற்றி அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா 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 பண்ணுறாங்க. நாங்கள் போன ரூமுங்கெல்லாம் எல்லாம் ஏசி ரூம், சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்ச இடம் தான், பிடிக்காதது ஒன்று இல்லை. எல்லா கோயிலும் அருமையான தரிசனம், நம்ம டைமிங்கெல்லாம் நல்லா கொடுத்தாங்க. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம், நல்லா சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்கள் மேம், பேர் சொல்லுங்கள். என் பேர் கல்யாணி. சென்னையிலேருந்து வந்திருக்கேன், வில்லிவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த டூரில் ஜிவி டூரில் நாங்கள் வந்தது ரொம்ப நல்ல சௌகரியமாக இருந்தது. நல்ல டிரைவிங், நல்ல ஃபுட்டு, நல்ல கோவிலில் நல்ல பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்தையும் திருப்தியாக வந்து திருப்தியாக போகும். நல்ல என் பேர் எஸ் வனமூர்த்தி, நாகர்கோயிலேருந்து வரேன். என் ஒய்ஃபு. ஜிவி டூர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கேன். நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக எனக்கு பிளான்டு இதாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைடு. ஜிவி டூர்ஸ் வந்து இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடையும். சந்தோஷம். எல்லாமே நல்லா இருக்கு, சாப்பாடு எல்லாமே எவ்வளோ ஓகே. சாப்பாடு என்ன இடம் சார் பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரிப்பில்? எல்லாமே ஓகே, இல்லை பார்க்க இடம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லையா? உங்களுக்கு ஃபேவரட் எதாவது இருக்குல்ல பார்க்க? உங்களுக்கு பிடிச்சது 3 நாளில்? சரி, அந்த தொடங்காடு அன்னபூரணி ரொம்ப பிடிச்சது. ஓகே சார், தேங்க்யூ சார். 3-4 இடம் பார்த்துட்டு இடம் சாத்தும் போதும் ஆரத்தி எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். அன்னபூரணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட் சார், தேங்க்யூ சார். ஜிவி டூர் பிளான்ஸ் மூலமாக நாங்கள் கர்நாடகா டூர் போது சரி, நாங்கள் பெங்களூரில் இறங்கி பெங்களூர்லேருந்து உடுப்பி, சிருங்கேரி, மெயினானெல்லாம் பார்த்துட்டு இலங்கைடா இல்பேடு அதெல்லாம் உடனே அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம தர்மசாலாவில் வந்து நாங்கள் இருக்கோம். ஃபைன், எவ்ரிதிங் ஃபைன். டூரை பொறுத்தளவில் கிளைமேட்டு, அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே ஃபைன். இதே ஜிவி டூர் பிளான்ஸில் நாங்கள் 3rd டைம் பார்த்தோம். பட் கம்பேர் வித் அதர் பார்த்தோம் குஜராத் டூருக்கு இதில் வந்து எங்களுக்கு தமிழ் மெனு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதை பெட்டர் பண்ணால் அது இன்னும் நல்லா இருக்கும். பெட்டர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட பெட்டர்னு தான் சொல்லுவேன். இது இந்த அடுத்த தடவை இங்கே வந்து இந்த கேட்ரிங்கை வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட்டு. ஏற்கனவே எங்களுக்கு வந்து கேதார்நாத் ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்தினா கூட பெஸ்ட்டாக இருந்துச்சு, அது டவுட்டே. குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கேட்ரிங்லாம் இதாக இருந்தாலும் எல்லா அம்யூனிட்டிஸு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பர், சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ரைட் சார், உங்களுக்கு இந்த ட்ரிப்பில் பிடிச்ச இடம்? இந்த ட்ரிப்பில் பிடிச்ச இடம்னா எனக்கு சிருங்கேரி தான் பிடிக்கும். சிங்கேரி சார், சிருங்கேரி சூப்பராக இருக்கும். கணபதிபுரம் கூட பார்க்கலாம்.
நான் ஏற்கனவே ஒரு 3 டூரு நார்த் இந்தியா டூரு வேறு வேறு அப்போ ஒரு இன்னும் எனக்கு அதில் அவ்வளோ திருப்தி இல்லை. அப்போ அமர்நாத் போகும்போது ஒரு ஆள் சொன்னார், ஜீவி பிளானர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஜீவி பிளானர் உடனே சரி இங்கே பார்த்தேன், கர்நாடகா டூர் முதல் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு கர்நாடகா ஒரு ட்ரையல் பண்ணுவோம். அப்புறம் கூட ட்ரையல் பண்ணணும் இல்லை, அது ட்ரையல் பண்ணணும்னு பார்த்து அடுத்து குஜராத் புக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கம்மிங் மார்ச் 31 புக் பண்ணிட்டேன். சூப்பர் சார். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, நல்ல சாட்டிஸ்ஃபைடு. ஆமாம், ஒரு குறைன்னா பஸ் 2+2 இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா சார், அடுத்த வாட்டி நானே அதை மாத்திடுறேன் சார். உண்மையிலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீ வந்து நாங்கள் அது இது 200 இது இந்த அட்வான்ஸ் சொல்லுங்க சார். அது புக் பண்ணியிருந்தோம். அந்த உட்கார்ந்து வந்து எங்களால் முடியல. அது ஒன்று தான் சாப்பாடு ஓகே, ரொம்ப அதாவது 10% கொடுத்துருவோம் மார்க்கெட் சாப்பாடு. அதே மாதிரி தங்குற இடம் ரொம்ப இருந்துச்சு. அது வரைக்கும் போனதை காட்டிலும் இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இது இந்த மாதிரி பிடித்தமான இடம் தர்மசாலா ரொம்ப பிடிச்சிருக்க இடம், எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, பாண்டிச்சேரியில இருந்து வரோம். இந்த ட்ரிப் வந்து நல்லாவே அமைஞ்சிது. முதல்ல அவங்க என்ன இருந்துச்சு, என்ன இடங்க முதல்ல மேங்களூர். அங்க ஆமா, இறங்கி இங்க வந்து பண்ணாங்க. ஒரு வாட்டங்கள் தங்க வச்சு நல்லா வெளியில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நல்லபடியா நடக்குது. அப்புறம் நேரடியாக கோயிலுக்குலாம் போயிட்டு நல்லபடியா தரிசனம்லாம் கண்டுட்டு வந்துட்டோம். தர்மசாலம் தங்கிட்டு காலையில் தீர்த்தம் சாப்பிட்டு இன்னைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு தை திருப்திகை முருகர் கோயிலை காட்டிட்டு எங்களை இன்னும் 2 கோயில் காட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாடு நல்லா சூப்பரா இருந்துச்சு. வேற ஒன்றும் அதில் மிஸ்டேக் கிடையாது. வயிறு ஒன்றும் கிடையாது, வயிறுலாம் கடலை காரம் இல்லாத கடை விஷமா இருந்துச்சு. மெயினாக தான் தங்கத்துக்கு ரூம் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரிப்ல பிடிச்ச இடம் இது? என்னன்னு பார்த்தாக்கா எல்லாமே அப்படியே முருதீஸ்வரிங்களா? ஃபைன். நீங்க ஏதாவது சொல்ல இருக்கீங்களா? ரைட், தேங்க்யூ சார். ரைட், சொல்லுங்க. பெருமாள் என் பேர் சென்னையிலேருந்து வரோம். ஜிவிபூரில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கலந்துக்கிட்டோம். நாங்கள் கலந்து தொடக்கம் முதல் முடிவு வரை நல்லா அருமையாக இருந்தது. சாப்பாடு நல்ல 2வது டூர் அனுபவம் நல்லா இருந்தது. எல்லா கோயிலுக்கும் நல்லா வழியாக சுற்றி காமிச்சாங்க. எல்லா இதுவும் காரியங்களும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. உங்களுக்கு இந்த டூர்ல பிடிச்ச இடம் இது? பிடிச்ச இடம் வந்து தர்மசாலா. தர்மசாலாங்களா? 3வது கோயில். ரைட், தேங்க்யூ சார்.